GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. கடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவம் சொல்றோம் பாருங்க. அதுல 4வது ராசி சுக ராசின்னு பேர். வாழ்க்கையில என்னைக்குமே சுகத்தை விரும்பக்கூடியவங்க. மிகப்பெரிய யோகம் இல்லையா? உலகத்துக்கே தனத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த ஆண்டு உச்சமடைய போகுது. கடக ராசி 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிக நல்ல காலம் கடக ராசிக்கு ஆரம்பிக்கும். இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரியன். எப்பொழுதுமே காலையில எழுந்திருச்சு ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வழிபாடு இவங்க செய்யணும். இவர்கள் சோம்பேறித்தனப்படாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்போ முக்கியம். அது உழைக்க பெரிய முன்னேற்றம். இவங்க எடுத்து செய்ய வேண்டிய பிசினஸ்ல மிக முக்கியமானது ஆன்லைன் பிசினஸ். திருமணம் கூடி ஆல்ரெடி விவாகரத்து ஆயிருச்சு, அப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு வச்சுக்கோங்க. 2வது திருமணம் இந்த ஆண்டு கூடி. ரொபாட்டிக் சயின்ஸ் எடுத்து படித்தாலும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படும். மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் உயர்ந்த பதவிகள் இவர்களுக்கு தேடி வரும். ஆனால் மனதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். 8ஆம் இடத்துல சந்திரனும் ராகும் இருக்கிறதுனால பொதுவாகவே இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார். அந்த உச்சி பிள்ளையாரை சென்று வழிபட்டு விட்டு வந்தால் இவர்கள் வாழ்க்கையில உச்சமான வாழ்க்கையை இவர்களுக்கு அமையும். அதே போல ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். பிறக்க போகின்ற பராபவ பலாபலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. பிறக்க போகின்ற பராபவ வருடமானது கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை தர இருக்கு? கடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவம் சொல்றோம் பாருங்க. அதுல 4வது ராசி சுக ராசின்னு பேரு. வாழ்க்கையில என்னைக்குமே சுகத்தை விரும்பக்கூடியவங்க. ஒரு அதிர்ச்சிகளை தாங்க மனம் இல்லாதவர்கள். அதாவது எல்லாருமே நம்மள்ட்ட அன்பா இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய, அன்பை செலுத்தக்கூடிய ராசி கடகராசி. அப்போ மற்றவங்கள்ட்ட அன்பை எதிர்பார்ப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ராசி. அந்த ராசி இவங்களுக்கு இந்த ஆண்டு பெரிய யோகம் காத்திருக்கு. என்ன யோகம்னா, குரு பகவான் இவங்க ராசிக்கு வரார். வரட்டும், இங்கே வருஷந்தோறும் குரு பகவான் ராசிக்கு வரத்தான் செய்வார். அப்படி இவங்க ராசிக்கு வராரு, வந்துட்டு போகட்டும்னா இவங்க ராசியில தான் குரு உச்சமடைகிறார். மிகப்பெரிய யோகம் இல்லையா? உலகத்துக்கே தனத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த ஆண்டு உச்சமடைய போகுது. கடக ராசி அது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிக நல்ல காலம் கடகராசிக்கு ஆரம்பிக்கும். கடகராசியிலே பிறந்த ஒருவர், அது தென் தமிழகத்தையோ சேர்ந்த ஒருவர் வடக்கே பெரிய பதவியை பெறப்போகிறார். உலக அளவிலே பிரசித்தமாகக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது. ஏன்னா ஒரு குருவே அமர்கிறாருங்கும் போது அவ்வளவு பெரிய சிறப்பு இந்த ஆண்டு காத்திருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு எப்படின்னா, இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரியன். எப்பொழுதுமே காலையில எழுந்திருச்சு ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வழிபாடு இவங்க செய்யறோம். அந்த ஸ்லோகத்தை சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களை பாருங்க, நான் செல்வ செழிப்போடு இருக்கேன்பாங்க. இல்ல தொடர்ச்சியாக அவர்கள் சொல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்துடும். இந்த ஆண்டு இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து இவங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்க. அப்போ தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ் நிறைந்த லாபமாக இவங்களுக்கு அமைய போகுது. ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா தலைமை பொறுப்பு சிறப்போகுது. வேலையே கிடைக்கலையும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. லாஸ்ட் 2.5 இயர்ஸா, ஏன் 5 இயர்ஸாக கூட கடகராசிக்கு பல கஷ்டம் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? அந்த சனி பகவான் விலகிட்டார். அஷ்டமச்சனி இருந்தார், அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தி சனி பிரச்சனை கொடுத்தாரு. உடம்பு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை மிக கடுமையாக இருந்துச்சு. கடகராசிக்கு நிறைய பேர் கிளையன்ட்ஸ் வரக்கூடியவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்தை சொல்லியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னைக்கு அந்த சனி பகவான் இவங்களுக்கு அஷ்டமத்திலேருந்து விலகி பாக்கியத்துக்கு போனாரோ குடும்ப ப்ராப்ளங்கள் சால்வ் ஆயிரும். ஃபாரின் வாய்ப்புகள் கூடும். இவங்க வேலை பார்க்குற நிறுவனத்திலேருந்து ஃபாரின் போகிறது, இவங்களே முயற்சி பண்ணி வெளிநாட்டு வேலைக்கு செல்வது, அதெல்லாம் மிகச்சிறப்பாக அமையும். பல கடகராசிக்காரங்களுக்கு இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க பாருங்க. இவங்க ஒரு கம்பெனி நடத்தியிருப்பாங்க. அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. கடந்த 2 ஆண்டுகள் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும். நான் இங்கே ஒரு பிரான்ச் வச்சுருந்தேன் சார், நான் ஹைதராபாத்தில் பிரான்ச் வச்சுருந்தேன், நான் பாண்டிச்சேரியில் பிரான்ச் வச்சுருந்தேன் அப்படிம்பாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச் வச்சவங்க பலரை பார்த்தீங்கன்னா, அவங்க யாரை நம்பி தொழிலை இன்னொரு பிரான்ச்சில் ஒப்படைச்சிருந்தாங்களோ அவங்க பணத்தை வாரி சுருட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் கடகராசிக்கு நடந்திருக்கும். இப்போ அதையெல்லாம் மாற்றும் விதமாக நல்ல பணியாளர்கள், ஒர்க்கர்ஸ் நல்லா அமைய போகிறாங்க. அது பெரிய யோகம். இவர்கள் சோம்பேறித்தனப்படாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்போ முக்கியம்.
அது உழைக்க உழைக்க பெரிய முன்னேற்றம். ஆன்லைன் பிஸ்னஸ் போடணும். இவங்க எடுத்து செய்ய வேண்டிய பிஸ்னஸில் மிக முக்கியமானது ஆன்லைன் பிஸ்னஸ். அதில் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை இந்த ஆண்டு கொடுத்துரும். ஒரு நல்ல ஆண்டு இவங்களுக்கு இது. நிச்சயமா. என்னென்ன விஷயங்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? இவர்கள் பொதுவாகவே என்ன கேட்டிங்கன்னா பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல, நம்பிக்கையின் பேரில் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம். இந்த 2 விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருந்துட்டாலே இந்த ஆண்டு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். இவர்களுடைய தொழில் ஸ்தானமெல்லாம் எப்படி இருக்குங்க சார்? தொழில் ஸ்தானத்தில் சூரியன் உச்சமாக இருப்பதும் அந்த சுக்கிர பகவானே அமர்ந்திருப்பதும் தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அந்த வளர்ச்சி என்பது இன்னும் ஒரு நிறுவனத்தை தொடங்குவது, இன்னும் நமக்கு ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல பொசிஷன் ஏற்படுவது அப்படின்னு ரொம்ப லாபகரமாக இவங்களுக்கு தொழில் வளர்ச்சி அமையுது. வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், வேலை விஷயத்தில் உள்ள தடைகள் எல்லாமே விலகுதே. வேலை விட்டு போயிடுச்சு, வேலை இல்லை, குடும்பத்தை காப்பாற்ற முடியல, வேலை இல்லாதனால கடன் வாங்கினேன், கடன் அடைக்க முடியல, எல்லா சூழ்நிலைகளும் மாறிடுமே. நல்ல வருமானம் வரும், ஸோ கடன் இல்லாமல் போயிடும், புது வேலை தேடுவாங்க, வேலை கிடைச்சிரும். இது எல்லாமே யோகமாக இருக்குது அவங்களுக்கு. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரபாப வருடம் அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் வரவும் எத்தனை பெர்சன்டேஜ் செலவும் கொடுக்க போகுது? ஆமாம், வரவை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு 70% வரவு இருக்கிறதுமா. செலவு என்று கேட்டால் அது 60% செலவாக இருக்கு. அடுத்து இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது குடும்பஸ்தானாதிபதியே சூரியன். அப்போ சூரியன் சொல்லும்போது சில நேரங்களில் இவங்க ராசிக்கு அதிபதி சந்திரன், குடும்பஸ்தானாதிபதி சூரியன், 2மே ராஜக்கிரகங்கள். சூரியனும் சந்திரனும் தான் ராஜக்கிரகங்கள். ஒரு குடும்பத்தை அழகாக வழி நடத்தணும்னு பார்ப்பாங்க. இப்போ குடும்பத்தை வழி நடத்துறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கும். சிலர் அதிகாரத்தோடு வழி நடத்துவார்கள், சிலர் குடும்ப உறுப்பினர்களை அரவணைத்து கொண்டு செல்வார்கள். இவர்கள் அன்பாலே வழி நடத்தக்கூடியவர்கள். குடும்பத்தில் எல்லார்ட்டையும் பாசத்தை காட்டுவாங்க. ஒரு கடகராசி அம்மா இருக்காங்கன்னா இப்படித்தான் பாசம்னு இல்லை. கடகராசி அம்மா, கடகராசி மனைவி, இவர்கள் அமைவதெல்லாம் மிகச்சிறந்த யோகம். அப்போ அவர்கள் மிகச்சிறந்த அளவுக்கு பாசத்தை காட்டுவாங்க. அந்த பாசம் எப்படி இருக்கும்னா இவங்களுடைய லைஃப் பார்ட்னரால் அதை ஏற்றுக்கிட முடியாது. ரொம்ப பொசசிவாக இருக்காங்க அப்படின்னு கடகராசிக்காரங்களை லைஃப் பார்ட்னர் குற்றம் சுமத்துறதும் கூட உண்டு. ஆனால் இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கை அந்த சனி பகவான் பாக்கியத்துக்கு போயிட்டதுனால இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு செய்தி, திருமணத்துக்கு காத்திருக்காங்க பாருங்க, திருமணம் கூடி வரும். ஆல்ரெடி விவாகரத்து ஆயிடுச்சு, அப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு வச்சுக்கோங்க, 2வது திருமணம் இந்த ஆண்டு கூடி வரும். அப்படி இவர்களை மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக பராபவ வருடம் அமைகிறது. அடுத்து நம்ம மாணவ செல்வங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த வருடம் தரப்போகுது? தானாக விரும்பி பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு உண்டு. கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி. 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பாடங்கள் கிடைப்பதும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதும் இந்த ஆண்டு நடக்கும். ஸோ கல்வியிலே இவர்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி இவர்களுக்கு வரப்போது. குருவின் துணையினால் வாழ்க்கையில் வெல்ல முடியும். ஏன்னா ராசியில் குரு பகவான் உச்சம், ஆக நல்ல குருமார்கள் அமைவார்கள். நான் வாழ்க்கையில் சாதாரணமாக இருந்தேன், என் லைஃபையே உயர்த்தி விட்டவர் எங்கள் ஆசிரியர் தான் சொல்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இந்த ஆண்டு கடகராசி மாணவர்களுக்கு உண்டு. பெரிய வளர்ச்சி இருக்கும். எந்த துறை இவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கணும்? இவர்களை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் துறையை இவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறோம். சிவில் இன்ஜினியரிங் தேர்ந்தெடுத்து படித்தாலும் இவர்களுக்கு இப்போ முன்னேற்றம் உண்டு. ரொபாட்டிக் சயின்ஸை எடுத்து படித்தாலும் நல்ல முன்னேற்றம் இவர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படும். மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்த மருத்துவர்களாக பிற்காலத்தில் ஜொலிப்பார்கள். அந்த யோகம் அவங்களுக்கு இருக்கு. அடுத்து பெண்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது? இந்த ஆண்டு கடகராசிக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிர பகவான். அப்போ பெண்களுக்கு நல்ல தொழில் தேவையான சுயதொழில் செய்யக்கூடிய பெண்கள், இவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் இன்னும் பிரகாசிக்கும். நல்ல லாபம் இவங்களுக்கு கிடைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லணும் நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு மிக சாதகமான ஆண்டாக கடகராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு அமையுது. மகிழ்ச்சியான ஆண்டு ஆகுது. நிச்சயம். அடுத்து இந்த கடகராசியில் இருக்கிற அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது? கடகராசி அரசியல்வாதிகளுக்கு உச்ச பதவிகள் தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு. உயர்ந்த பதவிகள் இவர்களுக்கு தேடி வரும். ஆனால் மனதில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். 8ஆம் இடத்துல சந்திரனும் ராகும் இருக்கிறதுனால இன்னும் நமக்கு பழைய நிலை இருக்கிறதோ, நம்ம வாழ்க்கை கஷ்டம் இருக்குதோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். உண்மை அதுவல்ல. நல்ல உயர்ந்த பதவி, பெரிய வெற்றிகள் அரசியல்வாதிகளுக்கு காத்திருக்கிறது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இறுக்கமாக பற்ற வேண்டிய கடவுள் யார்?
செய்ய வேண்டிய பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன? பொதுவாகவே இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார். அந்த உச்சி பிள்ளையாரை சென்று வழிபட்டு விட்டு வந்தால் இவர்கள் வாழ்க்கையில் உச்சமான வாழ்க்கையை இவர்களுக்கு அமையும். அதே போல ஆடு மாடுகளுக்கு தீவனம் வாங்கி கொடுப்பதும் இவர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. காவல்துறையை சேர்ந்தவர்கள், செக்யூரிட்டி துறையை சேர்ந்தவர்கள் இவர்கள் கனிவாக நடந்து கொள்வதும் அவர்களுக்கு உதவியாக இருப்பதும் பொது தொண்டிலே உதவியாக இருப்பதுமே கூட இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ வருடம் அப்படின்பது எத்தனை % நன்மை தரக்கூடிய பலாபலன்களை தரப்போகுது? கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு 85% நன்மையை தரக்கூடிய ஆண்டாகவே அமையப்போகுது. நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் கடகராசிக்காரர்கள் மிக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் IBC பக்தியுடைய பிரார்த்தனை. நன்றிங்க சார். ரொம்ப நன்றிமா. ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரு கருப்பசாமி தங்க கலசம் அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா, ஜோரா.